அவருடைய தலையங்கத்தை இங்கே விளக்கினார்கள். குறிப்பாக இந்த தீட்சையினுடைய தாத்பர்யார்த்தத்தையும் மலமாயா கர்ம பிரகாரத்தையும் எடுத்துரைத்தார்கள். இந்த அத்வ சுத்தி, அத்வாங்கிறது வழி, அந்த அத்வ சுத்தியை சொல்லி இந்த பாசச்சேதம் செய்வதற்கு 18 சம்ஸ்காரங்களை இறைவன் அருளி செய்திருக்கிறான். அதன் வாயிலாக பாசத்தில் இருந்து விடுபடுகிறது. இந்த பாசங்கள்லாம் சுவாமி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, பாசமும் நித்தியம். பதியினை போல் பசு பாசம் அனாதி, பாசமும் நித்தியம். அப்போ பாசத்தை ஏன் இறைவன் கூட்டி வச்சான், பின்னாடி எடுப்பானேன்னு கேட்டால் அவர் கூட்டி வைக்கல. இந்த ஆணவ மலம் ஒரு காலத்தில் வந்தது இல்லை, எப்பயுமே கூடவே பிறந்தது. சகஜ மலம்னு பேர், அதுதான் அதுக்கு ஒரு தனி பெயர். அது பொதுவாகவே மலம்னா ஆணவ மலத்துக்கு மட்டும்தான் பேர். மற்றத்துக்கு மாயா பாசம், கர்ம பாசம், அது பசுத்துவத்தை கொடுக்கறதால அதுக்கெல்லாம் பாசம்னு பேர். இந்த ஆணவ மலம் மட்டும் கொஞ்சத்தில், ஏன்னா இது போகாது, இது அழிக்க முடியாது. இந்த ஆணவ மலம் சக்தியை தான் நீக்கிறாளே தவிர அதை அழிக்கிறது இல்லை. மற்ற கர்ம பாசத்தை சுத்தமாக அழிச்சுடுறோம், விடுபட்டுடுறோம், விட்டுட்டு போயிடுறோம். கர்ம பாசம் அழிக்கப்படுகிறது, ஆனால் ஆணவ மலம் அழிக்கப்படுவதே இல்லை. அங்கே அதான் விசேஷம். அது சகஜ மலம், நித்திய மலம், ஆன்மா கூடவே பிறந்தது. அப்போ அது இருக்கும்போது சுவாமி மோட்சமும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறார், தீட்சையில் அந்த ஆணவ மலம் ஒன்று, அதுக்கு சக்தி ஆயிரக்கணக்கான சக்தி. அந்த சக்தியை கொடுத்தவ யாருன்னா சிவசக்தி. அதனாலேயே அந்த சக்திக்கு ஒரு கெட்ட பேர், நான் திரோதாயி சக்தின்னு. என்ன, கெட்டவங்க கூட சேர்ந்ததால் ஒரு முத்திரையை குத்திடுறான், நீயும் ஒரு பாசம்தான் போன்னு. ஆனால் உண்மையில் சிவசக்தி சித்து, மற்ற 4 பாசம் அச்சித்து. இந்த இந்த ஆணவ மலம் இந்த ஆத்மாவினுடைய மலத்தை மறைச்சின்னு இருக்கு, கொஞ்சத்தில் போக மாட்டேங்குது. அதுக்கு அழகாக ஆகமங்களில் பல உபமா காளிதாச சேனுவா, நான் சிவன்தான்னு சொல்லுவேன். காமிக ஆகமங்களில், கிரணாகமங்கள்லேயும் காமிகாதி ஆகமங்கள்லேயும் ஆயிரக்கணக்கான ஓமைகள். ஆதிசங்கர பகவத் பாதால் உபனிஷத்துகளில் உள்ள ஓமையெல்லாம் எடுத்து தான் சாதிச்சிருக்கார். நம்ம தான் ஆகமத்தில் உள்ள ஓமைகளை உள்வாங்கி கொள்ளலை. இன்னும் என்ன அழகான, எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஓமமானம், கேட்குற கேள்விக்கெல்லாம் உபமானத்தாலேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்படியெல்லாம் இருக்குது ஆகமத்தில். இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆணவ மலத்துக்கும் ஒரு உபமா சொல்கிறார், துஷகம்பு கவத்துன்றார். அப்படி அந்த நெல்லில் இருக்கிற உமி மாதிரி அரிசி வெள்ளை வெளேர்னு சுத்தமாக இருக்குது. எவ்வளவு சக்தி இருக்குது அரிசியில். 6 மாதம் 1 வருஷம் கூட அதை வச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரிசி கெடாமல் இருக்கிறதுக்கு எது தெரியுமா, அது மேலே உள்ள அந்த உமி தான். அந்த உமி அதனுடைய வெள்ளையை மறைச்சி எடுத்து, ஆனால் அதை ஒரு பக்குவத்தில் அப்படியே வச்சிருக்கு, அதுக்கு உதவுது. அதுபோல் இந்த பாசம்னு ஒன்று இல்லைன்னா நம்மெல்லாம் ஒன்றையுமே அனுபவிக்க முடியாமல் போயிட்டுருக்கு. பாசம்தான் நமக்கு போகத்தை கொடுக்குது. இந்த 3 பாசத்தையும் விட்டுட்டீங்கன்னா மோட்சம்தான், போகம் கிடையாது. அதனால தான் இந்த திரோதாயி சக்தி பண்ணால் கூட அம்மா என்ன பண்ணுவா, ஒரு குழந்தைக்கு வயிற்று வலிக்குதுன்னா இன்னொரு குழந்தைக்கு நன்னா இருக்குன்னா, நன்னா இருக்கிற குழந்தைக்கு முருகை தூக்கி கொடுப்பா பட்சணத்தை. உடம்பு சரிப்படாத குழந்தைக்கு அவனுக்கு தெரியாமல் இவனுக்கு மருந்தை கொடுப்பா. என்ன, ஒரே தாய்க்கு 2 மனசா? நான்லாம் பாரபட்சம் பார்க்க மாட்டேன்னா எல்லாருக்கும் 2 பேருக்கும் கொடுத்தா என்ன ஆகும்? உடம்பு கெட்ட குழந்தைக்கும் நல்லதை கொடுக்க முடியாது. இப்படி பக்குவம் அறிஞ்சு கொடுக்குறா. அதுபோல் அம்பாள் நம்ம போகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக திரோதான மூர்த்தி, ஈஸ்வர மூர்த்தி. ஈஸ்வரனுக்கு உதவியாக ஈஸ்வரியாக இருந்து அனுக்கிரக கிருத்தியத்தையும் பண்ணுறா. அதே போல் திரோதாயியா
இருக்கா அந்த பக்குவ காலத்தில். இப்படியாக பாசங்கள் நமக்கு போகத்திற்காக இருக்கின்றன. அந்த போகத்தை நாம் நல்ல கர்மாக்களிலே நல்ல விஷயங்களை செய்யலாம். இந்த பிறவியில் சத்கர்மாவை செய்தால் நிறைய குளம் வெட்டுவது, கிணறு வெட்டுறது, கோயில் கட்டுறது, மண்டபம் கட்டுறது, இப்படி புண்ணிய காரியங்களை செய்ய இந்த உடம்பை யூஸ் பண்ணலாம். கத்தியை கொடுத்தா தர்பையை நறுக்கவும் செய்யலாம், பசுமாட்டை போயும் குத்துறான். அதனால் எதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். பகவான் தனுகரண பூண போகங்களை கொடுத்தது தர்மத்தை செய்து நாம் உய்விப்பதற்காக. புருஷார்த்த சித்தியர்த்தம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குறான்றதை சொல்லி இது எல்லாம் மந்திரத்தாலேயே சாதிச்சிடும். சொல்லுவான் மந்திரத்தில் மாங்காய் உழுமான்னா, ஏன் உழாது? மந்திரத்தால் இவ்வளவு காரியமும் நடக்குது. இந்த உயிருக்கு எத்தனை உலகத்தில் எத்தனை பிறவியில் பிறப்பு, வளர்ப்பு, போக நுகர்வு, அதனுடைய விடுவிப்பு எல்லாமே இந்த மந்திரத்தாலேயே சாத்தியம். மந்திரங்கிறது என்ன? அது சக்தி. மந்திரம் என்பது சக்தி வடிவம். சக்தி நான் அந்த மந்திராத்மிகா, மந்திராட்சரமயி. அதனால் மந்திரங்கள் எல்லாம் வர்ணஸ்வரூபமாக நாத பிந்துவிலேருந்து வந்தது, நாதாத்மகம். அதனால தான் வேத மந்திரத்தை ஆகம மந்திரம் விநியோகப்படுத்துது. வேதம் சொல்லியிருக்கு, அதை எப்படி விநியோகப்படுத்துறது? விநியோக கிரமஹா ஆகமா. வேத மந்திரானாம் விநியோக கிரமம் தத்வத்து. வேத மந்திர சாரம் ஒரு பெரிய இருக்கு. ஒரு சூக்தத்தை சொல்கிறத ஒரே ஒரு விதையா ஷார்ட் ஹேண்ட் மாதிரி சொல்லிடுறார். அப்படி துர்கா சூக்தத்தை சொல்ல முடியலையா, தும் துர்கான்னு சொல்லிட்டு போகிறோம். எவ்வளோ சுலபமான வேலை. இந்த ஆகமத்தை நாம் சரியாக புரிஞ்சிக்கலன்னா துர்கா சூக்தம் சொல்ல வரல, சுரம் மாறி போயிடுது, மனப்பாடம் இல்லை. இந்தாப்பா பேரெழுத்து பேரனுடைய இன்ஷியல் தும் துர்காஜின்னுமான்னு வச்சுக்கோ, 6 எழுத்து மந்திரம் இதான். மந்திரத்தை சொல்ல மந்திரம் ரகசியம் இத்தியுக்தம். ஆனால் அதில் எது மந்திரம்னு தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் முன்னையும் நாங்கள் சிலதெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். அது ஒரு சம்பிரதாயம். அதில் அவன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் எது பீஜம், எது கீழகம், எது சக்தியை கொடுக்கறது, இப்படி அந்த மந்திரத்தில் ரகசியம் இருக்கும். அதான் உபதேச காலத்தில் தான் சொல்லுவான். அப்படியாக இந்த மந்திரோபதேசத்தாலையும் மந்திரங்களால் செய்யக்கூடிய ஆகுதிகளாலும் மனோபாவனையாலும் யோக மார்க்கத்தாலும் ஆகம கிரியா மார்க்கத்தாலும் இந்த ஆத்ம சுத்தி ஒவ்வொரு கலாமயமாக செய்யப்பட்டது. இந்த நிவிற்த்தின்றது விடுதலை. 14 விதமான யோனி பிறப்பிலே இருந்து விடுதலை. அடுத்ததாக இன்னி பிறக்க வேண்டும் என்ற பிறவி என்ற ஒரு ஆசையிலிருந்து விடுதலை. கைவல்ய அபிமுகம், இதெல்லாம் நிவர்த்திகளை கொடுத்தா. இந்த பிரதிஷ்டகலை என்ன பண்ணுறா, வந்துட்டான் திருப்பி அங்கே போக ஆசைப்பட்டு போகிறான். திருப்பி புனர் அபிமுகீகரணமாக நிவர்த்திக்கு போயிடாமல் இருக்காம அவன் அங்கேயே தக்க வைக்கிற பெரிய உதவியை பண்ணுறான். நீ வந்துட்ட, எப்படியோ கரையேறி வந்துட்ட, இனிமே நீ மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணு, கீழே போயிடாதேன்னு நிவர்த்தியில் புனகா அதோகமனத்தை பிரதிஷ்டா கலா சக்தி தான் தடுக்கிறான். அதனால் பிரதிஷ்டா கலா சுத்தி நமக்கு பெரிய ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது. அதுக்கு மேலே வித்யா கலா வரா. அவன் என்ன பண்ணுறா, இந்த சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம் இதையெல்லாம் விட்டுடு, உனக்கு சுவாமியை பிரத்யட்சமாக காட்டுறேன்னு பகவானை என்ன சாட்சாத்காரம் பண்ணி வைக்கிறா வித்யா கலை. எப்பேர் பாருங்க, இந்த கலைகள்லாம் என்னென்ன வேலை பண்ணுது, மந்திரம் எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ இதுகாரும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அந்த ஸ்கந்தகிரி பாடசாலையில் ஆகம ஆசிரியராக விளங்கக்கூடிய சிவாகம பாஸ்கரா சிவஸ்ரீ கார்த்திகேய சிவாச்சாரியார் பிரதிஷ்டா கலா சுத்தியை தெளிவாக விளக்கி அவர்களை பாராட்டி இங்கே அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆசிரியர் மக்களமாக ஒன்றை ஒன்றையே ஒரு நாள் விட்டு கஷ்டப்படுத்துகிறோம்.